நள்ளிரவு 2 மணி. நகரத்தின் மிகப்பெரிய மனநல மருத்துவர் டாக்டர் விஸ்வநாத் தனது கிளினிக்கில் பிணமாக கடந்தார். கதவு உள்ளே தாழ்பால் பூட்டிருந்தது. ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன. அறையில் அவர் ஒருவர்தான் இருக்கிறார். ஆனால் அவரது கழுத்தில் யாரோ நெரிச்ச தடம் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? பூட்டிய அறைக்குள் ஒரு ஆவி வந்து கொலை செய்ததா அல்லது தற்கொலையா? இந்த விசாரணை யாருடையது? இந்த கேஸை கையில் எடுக்கிறார் இளம் போலீஸ் அதிகாரி மீரா. அறையை சோதனை செய்யும் போது டாக்டரின் மேசை மீது ஒரு பழைய கேசட் இருக்கிறது. அதில் நோயாளி 404 என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கேசட்டை போட்டு பார்க்கும்போது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. டாக்டர், என் நிழல் என்னை கொள்ளை பார்க்கிறது. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் அதில் தெரிவது நான் அல்ல, வேறொருவர். போலீஸ் அதிகாரியான மீரா அந்த நோயாளி யார் என்று தேடுகிறார். அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் அந்த நோயாளி இறந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. விசாரணையில் மீராவுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தெரிகிறது. டாக்டர் விஸ்வநாத் ஒரு ரகசிய ஆராய்ச்சி செய்து வந்தார். அதாவது மனிதர்களின் குற்ற உணர்ச்சியை பயன்படுத்தி அவர்களை ஒருவித ஹிப்னாசிஸ் மூலம் தற்கொலைக்கு தூண்டுவது. இறந்து போன அந்த பெண் அஞ்சலி டாக்டரின் தவறான சிகிச்சையால் தற்கொலை செய்து கொண்டார். அஞ்சலிக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ஒரு சிறந்த மேஜிக் மேன். கண்ணாடிகளை வைத்து வித்தை காட்டுபவன். மீரா அந்த மேஜிக் கலைஞனை பிடிக்க செல்கிறாள். அப்போதுதான் அந்த அறையில் நடந்த கொலைக்கான ரகசியம் புரிகிறது. கொலையாளி டாக்டரின் அறைக்குள் நுழையவே இல்லை. மாறாக டாக்டரின் அறையில் இருந்த ஜன்னல் கண்ணாடிகளை மெல்ல மெல்ல மாற்றி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு ஒளியை பிரதிபலிக்க செய்திருக்கிறான். டாக்டர் அந்த அறையில் அமர்ந்து கண்ணாடி பார்க்கும்போது அவருக்கு பின்னால் ஒரு உருவம் வருவது போலவும்